இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்றுத் தந்தது என மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை இது செய்தியாளர் செலினா அவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்தது எனவும், ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டு இடங்களை இழக்கும் செய்தி வந்திருக்கிறது என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தின் வாயை மூடி நின்ற தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களிடம் தமிழ்நாடு அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர் ஏன் ஆஜராகவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். மூத்த வழக்கறிஞர்களை நியமித்தால் கூட ஏன் தாமதம் எனவும், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் எந்த வலுவான வாதங்களையும் எடுத்து வைக்காமல் சரண்டர் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அகில இந்திய கவுன்சில்களில் 2ஆம் சுற்று நடைபெற்றுவதற்கு முன்னதாகவே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்களை காலியாக உள்ளதாக அறிவிக்க திட்டமிட செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கென சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் செய்யாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். 25/9/2026 அன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு என்ன ஆனது எனவும், இப்படி பல கேள்விகளை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் எழுப்புகிறார்கள் என்றும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவமனைகளை இழந்திருக்கிறோம் எனவும், லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை இது என்றும் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு இதில் உரிய விளக்கத்தை நம் அரசு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு தொண்டாடுகின்ற 151 உயர் சிறப்பு மருத்துவர்களை இழந்திருக்கிறோம் எனவும், லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை இது என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.